அது தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்துவோம். அதுதான் காரணம்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்திருக்கிற பிரதமர் புது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நல்ல முடிவு வரும்னு இலங்கைக்கு தாரை வர்த்தது திமுகவும் காங்கிரஸ் அது என்ன? அது தொடர்ந்து அந்த திட்டமிட்டு ஒரு பொய் சொல்லப்படுகிறது. திமுக முதல்ல ஆட்சியில் இருந்து கண்டன தீர்மானம் போட்டது கலைஞர் தான். தமிழ்நாடு பூரா கண்டன கூட்டம் ஆட்சியில் இருந்து நடத்தியது. அந்த கண்டன கூட்டத்தில் பேசியவரில் நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறேன். 1900 நான் விழுப்புரத்தில் நானும் ஓபி ராமன் அமைச்சரும் பேசினாங்க. தமிழ்நாடு பூரா திமுக சார்பில் கண்டன குழு பொதுக்கூட்டங்கள் நடத்தி அந்த தீர்மானம் வருகிற போதே எதிர்த்தது கலைஞர். கண்டன கூட்டம் ஆளுங்கட்சியாக இருந்தே நடத்தணும். நானே விழுப்புரத்தில் ஓபி ராமனோட பேசியிருக்கேன். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் உண்மைத்தன்மையை வெளியிடுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதில் மத்திய அரசு நீங்கள் அனுமதி உங்களுக்கு கொடுக்கணும், அதாவது அந்த சுரங்கத்துக்கு அனுமதி வழங்குவதை மாநில அரசுக்கு ஒப்படைக்குன்னு சொல்லி தான் நீங்கள் கருத்து எழுதியாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் பொய் சொல்றதுக்குன்னு போது அவருக்கு பட்டமே கொடுத்துட்டாரு. பொய் தான் சொல்றாரு. அவர் பொய் தான் சொல்றாரு சார். பாஜகவோட நீங்க நடுநிலையோட சொல்லுங்க. அமித்ஷா பேசுனத எல்லோரும் எதிர்த்தார்கள். பழனிசாமி எதிர்த்தாரா? பேசினாரா? இதுல இருந்து உங்க முடிவுக்கு விட்டுறேன். பிரதமர் வரும்போதெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது பிரதமர் இங்க வரும்போதெல்லாம் கருப்பு கொடி நீட்டீங்க. கருப்பு கொடை ஆட்சி எங்க வெள்ளை கொடி காட்டுறோம்? வெள்ளை கொடை கையில தீர்மானம் இருக்குல்ல, தீர்மானத்தில் கண்டிச்சு நாங்க தானே போட்டோம். எடப்பாடி போட்டார் அப்படி தீர்மானம். அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. தீர்மானம் நாங்கள் போட்டோம்ல, ஆதரிச்சா போட்டோம். இன்னைக்கு தீர்மானம் போட்டோம்ல, தீர்மானத்தை போட்டிருக்கிறோம். கண்டிச்சு பேசணும். இதை விட என்ன பண்ணணும்னுங்க? வேற சட்டையை பிடிச்சி அடிக்கணுமா மோடியை? அதான் எடப்பாடி என்னன்னா சத்தியமாக செய்யாது.